தர்மதாஸும் அவரோட குடும்பமும் இலங்கையில் பஞ்சம் காரணமாக யாழ்ப்பாணத்துலேருந்து போட்டில் வந்து ராமேஸ்வரத்தில் இறங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்கள பிக்கப் பண்ண தர்மதாஸோட மனைவியோட அண்ணன் பிரகாஷ் வந்திருக்காரு. ஸோ இவங்க எதிர்பாராத நேரமாக அங்கே வந்து போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் டீமுக்கு லீடராக ஏட்டு சஞ்சய் இருக்கார். வணக்க மக்களே, இன்றைக்கி சூப்பராக இன்ட்ரெஸ்டான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ போலீஸ் வண்டியில் இவங்களை ஏற்றிட்டு போகும்போது ராமதாஸோட கடைசி பையன் சேட்டையை பார்த்து ஏட்டு சஞ்சய்க்கு அவரோட பையன் ஞாபகத்துக்கு வருது. ஏட்டு சஞ்சயோட பையனுக்கு வாய் பேச முடியாதான். ஸோ இந்த பையனை பார்த்து இவனும் என் பையனும் சேம் தான் சொல்லி இவங்க மேலே இறக்கப்பட்டு, நான் உங்களை பார்க்கல, நீங்களும் என்னை பார்க்கல, எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கங்கன்னு இடையில இறக்கி விட்டு போயிடுறாரு. அப்புறமா தர்மதாஸோட மச்சான் பிரகாஷ் இவங்க தங்குறதுக்கு அங்கே ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் இவங்க பையில் இருந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு அந்த குப்பையை பக்கத்தில் இருந்த ஒரு கேபேஜில் போட்டுட்டு போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு பையன் குடிச்சிட்டு விழுந்திருக்கான். தர்மதாஸ் அவரோட மச்சான்ட்டு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு வராரு. அந்தளவு யாருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு நல்லவர் தான் தர்மதாஸ். ஸோ வாடகை வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது அந்த வீட்டில் உள்ள ஓனர் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்னு. அவர் தான் இன்ஸ்பெக்டர் ராகவன். எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களோட தமிழை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் ஊருக்காரன் இல்லைன்னு. பட் அவரோட கேரளா ஃப்ரெண்டு தமிழும் இப்படி தான் இருக்குன்னு, நீங்கள் கேரளாவான்னு அவர் கேட்க இவங்களும் அன்னையிலேருந்து கேரளாவாகவே மாறிட்டாங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்காக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலனியில் ஒருத்தர் யாரும் சரியாக பேசிக்கிறது கூட இல்லை. அப்படி இருக்கும்போது தர்மதாஸ் குடும்பம் அங்கே போனதுலேருந்து எல்லாரும் ஒன்றா மண்ணா ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஊரில் சிட்டியில் ஒரு பாம்பு வெடிக்குது. அது எங்கே வெடிக்குதுன்னா, தர்மதாஸ் வரும்போது அவரோட காபேஜை போட்டார்ல, அதே கேபேஜ் தொட்டியிலிருந்து தான் அங்கே ஒரு பாம்பு வெடிச்சிருக்கு. ஸோ போலீஸ் ஊருக்குள்ளே புதுசாக வந்து எல்லா வண்டியையும் அந்த கேபேஜ் தொட்டியை தாண்டி போனவங்களெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது சிசிடிவி கேமராவில் தர்மராஜ் வண்டியை நிப்பாட்டி அதில் ஒரு குப்பை பையை போட்டுட்டு போனது நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரமாக தர்மராஜ் ரோட்டில் விட்டுட்டு போகும்போது ஏட்டு கூட இருந்த 2 கான்ஸ்டபிள் இதை மேல் இடத்துல சொல்ல பார்க்குறாங்க. பட் ஏட்டோ அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது, ஜஸ்ட் குப்பையை தான் போட்டிருப்பாங்கன்னு ஒரு பெரிய மனசு பண்ணி அவங்கள மாட்டி விடலை. தர்மதாஸ் சின்ன பையன் போலீஸ்கிட்ட மாட்டுறப்போ போலீஸ் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னுக்கு அந்த ஏரியாவில் இருந்த ஒரு அழகான நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்துடுறான். அது வந்து இவங்க அப்பா ஸ்ரீலங்காவில் இவனுக்காக வாங்கி கொடுத்த நாய்க்குட்டின்னு போய் சொல்கிறான். அப்புறமா அந்த நாய்க்குட்டியோட உண்மையான ஓனர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாயோட ஃபோட்டோ காட்டுறப்ப தான் தெரியுது அது ஃபேக்கு, அவன் போய் சொல்லியிருக்கான்னு. அப்புறமா அந்த ஏட்டுக்கு இவங்க மேலே செம்ம காண்டாகி எப்படியாச்சும் இவங்களை பிடிக்கணும்னு மேலிடத்துல போய் சொல்கிறான். மேலதிகாரி ஃபஸ்ட்டாக ஏட்டுக்கு 2 அறை விட்டுட்டு இவங்க வந்து டாக்ஸியை கண்டுபிடிச்சி இவங்க அட்ரஸை தேடி அலைகிறாங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள்லேயே தர்மதாஸுக்கும் அவர் எதிர்த்த வீட்லேயே டிரைவிங் வேலை கிடைக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, என்னென்னா 1 வீக் சேலரி இல்லாமல் தான் வேலை செய்யணும், செட்டிஸ்னா மட்டும் உனக்கு வேலை கொடுப்போன்னு. அந்த கேரக்டரில் MS பாஸ்கர் வராரு. ஸோ இவரும் கேரளான்னு சொல்லி வேலையை வாங்கிடுறாரு. 1 வீக் அப்புறமா இவருக்கு வேலை கிடைக்கும்னு 100% நம்பிட்டு இருக்காரு. பட் வேலை கிடைக்கல. அப்புறம் போய் அவர் திட்டிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் போய் அவர்கிட்ட சொறி கேட்குறாரு. சொறி கேட்டுட்டு நான் வந்து கேரளா இல்லை ஸ்ரீலங்கா தான் சொல்லிட்டு வெளியே கேட்டை விட்டு வராரு. ஸ்ரீலங்கான்னு சொன்ன பிறகு வீட்டு ஓனர் அவரை கூப்பிட்டு வேலையை பெர்மனெண்ட்டாக கொடுக்குறாரு. ஏன்னா உன்ட்ட தமிழை பார்த்தே தெரியும் எனக்கு நீ ஸ்ரீலங்காதுன்னு, வாயாலேருந்து எப்போ உண்மையை சொல்லுவியோ அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன்னா அவருக்கு வேலையை கொடுத்து பெர்மனெண்ட்டாக டிரைவர் ஆக்கிடுறாரு. அடுத்து அந்த காலனி ஃபங்க்ஷன் வருது. ஸோ காலனி டே அன்னைக்கு தர்மதாஸும் அவரோட ஃபேமிலியும் எல்லாட்டையும் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்தோன்ற உண்மையை சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டாக வீட்டு ஓனர் இன்ஸ்பெக்டர் காண்டானாலும் தர்மதாஸ்டையும் அவரோட பசங்கள்டையும் அவரோட ஃபேமிலியுடையும் நல்ல எண்ணத்தை பார்த்து எல்லாமே இவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. அதே ஏரியாவில் வயசான ஒரு அம்மாவும் ஐயாவும் வாழ்கிறாங்க. அவங்க 2 பேரும் யாரோடையுமே பேசுகிறதில்ல. ஸோ தர்மதாஸ் ஃபேமிலி வந்த பிறகு தான் அவங்களோட போய் ஃப்ரெண்ட்லி ஆகி எல்லாரோடையும் பேசுகிறாங்க. அந்த பார்த்து எதிர்பாராத விதமாக அந்த வீட்டில் உள்ள அம்மா இறந்துடுறாங்க. ஸோ ஃபியூனரலுக்கு யாருமே இல்லை. அப்போ அந்த ஐயா சொல்லி அழும்போது தர்மதாஸ் வீடு வீடாக போயிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபியூனரலை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாரு. இப்படி தர்மதாஸ் எல்லார் மனசுலாம் இடம் பிடிச்சிடுறாரு. அதே நேரம் பார்த்து தர்மதாஸோட மூத்த பையன் அந்த வீட்டு ஓனர் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பொண்ணு மனசுலையும் இடம் பிடிச்சிடுறான். இப்போ ஒரு வழியாக போலீஸ் இவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்துடுது. அந்த காலனியில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் விசாரிச்சுட்டு போலீஸ் கடைசியாக இவங்க வீட்டுக்கு வருது. போலீஸ்க்கு இவங்க ஃபேக்காக தயாரித்து டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிற தமிழை வச்சு போலீஸ் கண்டிப்பாக இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, இவங்களுக்காக அந்த காலனியில் உள்ள எல்லாமே ஸ்ரீலங்கன் தமிழ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து செம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது. ஏட்டையாவையும் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு வீடாக காட்டி இது யாருன்னு கேட்குறாங்க. ஏட்டையாவும் அங்கே உள்ள எல்லா மக்களும் இவங்களுக்காக மாறினதை பார்த்து இவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இதில் யாருமே இல்லைன்னா அவரை மாட்டு விடாமல் போயிடுறாரு.
கடைசியாக தர்மதாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஏட்டையாட்ட, நான் ஒரு அனாதை, என்னை ஏன் நீங்கள் மாட்டி விடலன்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஏட்டையா, நீ அனாதைன்னு யாரையா சொன்னது, அன்பு இருக்கவருக்கு இங்கே யாருமே அனாதை இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து தர்மதாஸுக்கு பின்னுக்கு அந்த முழு காலனியே நிற்குது. இதோட அந்த படம் முடியுது.